இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நேரலை செய்தியின் நேயர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே இறைவசன தியான செய்திக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மறுபடி பிறப்பிக்கப்படுகின்ற ஒரே பரிசுத்த ஜாதியான கிறிஸ்துவின் உடன் ஊழியர்களும் கிறிஸ்துவின் சகோதரர்களும் மாணவர்கள் என்கிற அந்த தலையங்கத்தில் 3ஆம் பகுதியை இன்றைய நாளிலே நான் உங்களோடு இறைவசன தியான செய்தியாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதற்கான ஆதார வசனங்கள் 1 ஏசாயா 66ஆம் அதிகாரம் 7, 8, 9 ஆகிய வசனங்களையும், வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரையான வசனங்களையும் இணைத்து கிறிஸ்துவின் அதாவது பிதாவாகிய தேவனுடைய நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருக்கிற பிதாவாகிய தேவனுடைய நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருக்கிற கிறிஸ்துவின் உடன் ஊழியர்களும் கிறிஸ்துவின் சகோதரர்களும் என்கிற தலையங்கத்தில் இன்றைய செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தலையங்கத்தை ஒரு முறை கூட சொல்லுகிறேன், சற்று கடினமானதுதான். பிதாவாகிய தேவனுடைய நாமத்தை தங்கள் நெற்றிகளில் எழுதியிருக்கிற 1,44,000 ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியக்காரர்களும் கிறிஸ்துவனுடன் சகோதரர்களும் ஆனவர்கள். இந்த செய்தியினுடைய துவக்க பகுதியை நான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 66ஆம் அதிகாரம் 7, 8, 9 ஆகிய வசனங்களின் வாயிலாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஏற்கனவே 2ஆம் பகுதியில் அந்த பகுதியை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தேன். மீண்டும் ஒரு முறை இதில் எங்கே சுட்டி காட்டுகிறேன். ஒரே பரிசுத்த ஜாதியாக ஒரே நாளில் பூமி எங்கிலும் பிறப்பிக்கப்படுகிற பரிசுத்த ஜாதி தேவனுடைய ஊழியக்காரர்கள் அல்லது கிறிஸ்துவின் சகோதரர்கள், எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். கிறிஸ்து தேவனுடைய ஊழியக்காரராக இருந்தது போல தேவனுடைய செயல் திட்டங்களை செய்து நிறைவேற்றுவதற்காக அனுப்பப்பட்டவராகிய மேசியா எனப்பட்ட இறை ஊழியராக மகா பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்து இருந்தார். அவ்வண்ணமே மகா பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்துவின் உடன் சகோதரர்களாக, மீட்பின் ஆசாரியர்களாக, ஆத்தும மீட்பின் ஆசாரியர்களாக அல்லது ஊழியக்காரர்களாக அனுப்பப்படுகிற கிறிஸ்துவின் உடன் சகோதரர்கள். அதான் ஏசாயா 66ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: பிரசவ வேதனை வருமுன் பெற்றாள், கர்ப்பவேதனை வருமுன் ஆண் பிள்ளையை பெற்றாள். இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டது யார்? இப்படிப்பட்டவைகளை கண்டது யார்? ஒரு தேசத்துக்கு ஒரே நாளில் பிள்ளை பேறு வருமோ? ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமோ? சீயோனவனில் ஒருமிக்க வேதனைப்பட்டும் தன் குமாரரை பெற்றும் இருக்கிறது. பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார். அதாவது தேவனாகிய கர்த்தர் 2 நிலைப்பாடுகளிலே அதை வெளிப்படுத்துகிறார். பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ? பிரசவிக்க பண்ணுகிற
நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று கேட்கிறார். அதை அவர் செய்வதில்லை. ஏனெனில் அவரே இவைகளை திட்டம் பண்ணினார். யார் அவர்? தேவனாகிய கர்த்தரனும் பிதாவாகிய தேவன். நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று அழைக்கிறோம். குமாரனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று, மீட்பரை இரட்சகரை அழைக்கிறோம். அனுப்பப்பட்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இரட்சகர். அவர்தான் கர்த்தர். அந்த தேவனாகிய கர்த்தர் என்கிற பிதாவிடத்திலே இருந்த பிதாவும் குமாரனுமாக இருந்தவர் அந்த கர்த்தர். கர்த்தர் தான் அனுப்பப்பட்டார். பிதா அவைகளை செயல் திட்டம் பண்ணினார். அவைகளை செய்து நிறைவேற்ற குமாரனை அனுப்பினார். இங்கே பிரசவ வேதனைப்படும் பெற்றாள். நமக்கு கேள்விப்பட்டிருக்கிறோமா? கேள்விப்பட்டிருக்கிறோம். பிரசவ வேதனை வர்றதுக்கு முன்னாடியே மருத்துவமனைகளை செக் பண்ணி டாக்டர்ஸ் அந்த நாள், இந்த நாள் அந்த பிள்ளை முழுமை பெறுகிற நாள், அது பிரசவிக்க வேண்டிய நாள் என்று அந்த நாளை குறிப்பிட்டு அந்த நாளிலே, அதற்கு முந்தின நாளிலே மருத்துவமனைக்கு போய் சொல்லுவார்கள். அந்த மருத்துவமனையில் சிசேரியன் மூலமாக, அறுவை சிகிச்சை மூலமாக அந்த பிள்ளையை எடுத்து விடுவார்கள். பிரசவ வேதனை வர்றதுக்கு முன்னாடியே எடுத்துருவாங்க. கர்ப்ப வேதனை படுறதுக்கு முன்னாடியே பிள்ளையை எடுத்துருவாங்க. இதான் பிரசவ வேதனை படுமுன் பெற்றால் பிரசவ வேதனை படுமுன் பெற்றால் கர்ப்ப வேதனை வருமுன் ஆண் பிள்ளையை பெற்றாள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டது யார்? கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு மருத்துவ, அதாவது விஞ்ஞான அறிவின் முதிர்ச்சியினால் மனித மூளை என்னுடைய அந்த உத்திகளினால் பிரசவ வேதனை படுமுன், கர்ப்ப வேதனை படுமுன் பிள்ளை பெறுகிறார்கள். ஆனால் இங்கே சொல்லப்படுவது மனித மூளையினால், மனித அறிவினால் அல்ல, உலக அறிவின் முதிர்ச்சியினால், விஞ்ஞான அறிவினால் அல்ல. இதுதான் அதிசயம். இதுதான் அதிசயம். இது ஒரு தாய் பிள்ளை வயிற்றிலிருந்து பெற்றெடுப்பது போன்று பெற்றெடுக்கப்படுகிற நிகழ்வு அல்ல. அதனால்தான் இப்படிப்பட்டவைகளை கேட்டது யார்? இப்படிப்பட்டவைகளை கண்டது யார்? யாரும் இதுவரைக்கும் கண்டிருக்க மாட்டாங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் அதிசயம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய சித்தம், தேவனுடைய செயல் திட்டத்தின்படியான புது சிருஷ்டி அல்லது புது ஜென்ம மறுபடி பிறப்பு. இருக்கிற மனிதனே, உயிரோடு இருக்கிற மனிதர்களே மறுபடி பிறக்கிறார்கள். புது ஜென்மமாக, புது சிருஷ்டிகளாக பிறக்கிறார்கள். தேவகுமாரர்களாக, தேவ புத்திரர்களாக பிறக்கிறார்கள். இருக்கிறவன் அப்படியே இருக்க மாட்டான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நம்மள யாராயிலும் ஒருவர், இங்கே 1,44,000 பேர் ஒரு பரிசுத்த ஜாதியாக பிறக்கப் போகிறார்கள். ஒருவர் இருவர் அல்ல. பூமி எங்கிலும் இருந்து 1,44,000 பேர் புது மனிதர்களாக, புதிய சிருஷ்டிகளாக, புது படைப்புகளாக, மாம்ச சரீரத்தில் உயிரோடு இருக்கிற நிலையிலேயே அவர்கள் மறுரூபம், மறுபடி பிறக்கிறார்கள். தேவபுத்திரர்களாக, தேவகுமாரர்களாக பிறக்கிறார்கள். மற்றொரு வாக்கம் பெறுகிறார்கள். மறுபிறப்பை பிறக்கிறார்கள். மரிக்காமலே பிறக்கிறார்கள். இதுதான் அதிசயம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த அதிசயமான பிறவிகள் ஒன்றும் இன்னும் பிறக்கல. இது அதிசய பிறத்தல், மறுபடி பிறத்தல், புது ஜென்மம் எடுத்தல், புது ரூபம் தரித்தல் அல்லது புது வடிவம் தரித்தல், புது பிறப்பாக இன்று பிறந்த குழந்தையை போல கள்ளங்கபடமற்றவர்களாய், தேவபுத்திரர்களாய், தேவ சாயலை பெற்று தேவகுமாரர்களாய் பிறக்கிறார்கள், புறப்படுகிறார்கள், மறுபடி பிறக்கிறார்கள். ஒரு முறை தாயின் வயிற்றிலே பிறந்தார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மறுமுறை இந்த மறுபடி பிறப்பிலே தங்களிலிருந்து தாங்களே புதுப்பிக்கப்பட்ட ஒரு புதிய பிறப்புகளாக, தேவ சாயலாகிய ஒளியை தரித்தவர்களாக புறப்படுகிறார்கள். தேவகுமாரர்களாக, கிறிஸ்துவின் சகோதரர்களாக புறப்படுகிறார்கள். ஒரே நாளிலே இந்த பிரசவம் இந்த பூமி எங்கிலும் நடைபெறும். அதனால் தான் அவர் சொல்லுகிறார், ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமோ? ஆம், ஒரு ஜாதி, ஒரு பரிசுத்த ஜாதி. அதுதான் தேவனுடைய பிள்ளைகள். அதுதான் அவர்கள்தான் கிறிஸ்துவின் சகோதரர்கள். அவர்கள்தான் தேவனுடைய ஊழியக்காரர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ? அதுக்கு முந்தின வசனத்துல பகுதியில ஒரு வார்த்தை கடைசியில் இருக்கு, சீயோனோவனில் ஒருமிக்க வேதனைப்பட்டும் தன் குமாரனை பெற்றும் இருக்கிறது. இது விசுவாச அறிக்கை.
அது ஏற்கனவே பெறப்பட்டாயிற்று என்று சொல்லுகிறார். ஆனால் மனித உலகில் பூமியில் அது இன்னும் புது மனிதர்களாக, புது படைப்புகளாக, தேவ புத்திரர்களாக, மனிதர்கள் தேவ புத்திரர்களாக இன்னும் பிறக்கவில்லை. தேவனுடைய பார்வையில் அவர்கள் பிறந்து விட்டார்கள். அதான் அவர் சொல்லுகிறார், சீயோனோவனில் ஒருமிக்க வேதனைப்பட்டும் தன் குமாரரை பெற்றும் இருக்கிறது. 9ஆம் வசனத்தில், பெற பண்ணுகிறவராகிய நான் அதை பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று தேவன் சொல்லுகிறார். உன் தேவன் சொல்லுகிறார். புரிஞ்சுதா? தேவனாய் பிதாவாகிய தேவன் தான் சொல்லுகிறார். தேவன், கர்த்தர், பிதா. தேவனாகிய கர்த்தர் தான் பிதா சொல்லுகிறார். நாம் இனி எங்க வருவோம்? பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டவர்களாய். நாம் முந்தின செய்தியில 2வது பகுதியில வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்திலிருந்து அந்த 1,44,000 பேர் முத்திரை தரிப்பிக்கப்பட்டு ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியக்காரர்களாய் மாற்றப்படுகிறதை 2வது பகுதியில் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தேன். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 1,44,000 பேர், வெளிப்படுத்தல் 7 1 முதல் 4 வரையான பகுதிகளில் அங்கே முத்திரை, ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய ஒரு தூதன் வந்து சூரியன் உதிக்கிற திசையிலிருந்து ஏறி பூமியிலே வந்து இறங்கி வரல, ஏறி வந்திருக்கான். அதுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கு. அந்த ரகசியத்தை நான் ஏற்கனவே பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். ஆனா அதை முடிவில் ஒரு நாள் அந்த செய்தியையும் நான் உங்களுக்கு, சூரியன் 5வது தூதன், 4 தூதர்கள் வானத்தின் 4 திசைகளிலும் நின்று, பூமியின் 4 திசைகளிலும் நின்று, பூமியின் மேலாவது, சமுத்திரத்தின் மேலாவது, ஒரு மரத்தின் மேலாவது, மனிதரின் மேலாவது காற்றடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளை பிடித்திருக்க கண்டேன் என்று வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. 2ஆம் வசனத்தில் சூரியன் உதிக்கிற திசையிலிருந்து வேறொரு தூதன், ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலை உடைய ஒரு தூதன், அதாவது பரிசுத்த ஆவியானவர் தான், பரிசுத்த ஆவியானவருடைய முழு வல்லமையோடு ஒரு தூதன் சூரியன் உதிக்கிற திசையிலிருந்து ஏறி வருகிறான். ஏறி வந்து பூமியிலே வந்து அந்த பூமியின் மேல் 4 காற்றுகளை பிடித்திருக்கிற அந்த 4 தூதர்களை பார்த்து சத்தமிட்டு சொல்லுகிறான், நாம் நமது ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியக்காரர்களின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீர்மளவும் பூமியையோ வானத்தையோ பூமியையோ சமுத்திரத்தையோ மரம் செடி கொடிகளையோ சேதப்படுத்தாதிருங்கள் என்று சொன்னான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அந்த முத்திரை தான், அந்த 1,44,000 பேர் முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். அந்த எண்ணிக்கையானது 1,44,000 பேர். அவர்களுடைய நெற்றிகளில் அந்த பரிசுத்த ஆவியானவர் அல்லது பரிசுத்த ஆவியானவர் ஆகிய முத்திரைக்கோல் போட்ட, அந்த முத்திரைக்கோலை உடைய தூதன் போட்ட அந்த முத்திரை தான் எது? அந்த 1,44,000 பேருக்கும் பிதாவாகிய தேவனுடைய நாமம். அது யாருடைய நாமம்? அது கூட இயேசு கிறிஸ்துவின் பிதாவுக்கு, கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு உடைய நாமம் இயேசு கிறிஸ்துவுக்கு தரிப்பிக்கப்பட்டது போல கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய நாமம் இயேசு. அதுதான் இயேசுவின் நாமம் கிறிஸ்துவுக்கு தரிப்பிக்கப்பட்டது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதே நாமம் இந்த 1,44,000 கிறிஸ்துவின் சகோதரர்களாகிய உடன் ஊழியக்காரர்களுக்கும் பரிசுத்த ஆவியானவரால் தரிப்பிக்கப்படுகிறது, மனிதரால் அல்ல. முத்திரை கோலையுடைய ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோல் பரிசுத்த ஆவி. அந்த பரிசுத்த ஆவியானவரால் முத்திரை இந்த 1,44,000 பேருடைய முக நெற்றிகளிலே கிறிஸ்துவின் பிதாவினுடைய நாமம் தரிப்பிக்கப்படுகிறது. அதுதான் அங்க பார்க்க போறோம். 2வது பகுதியாக, அதாவது இன்றைய செய்தியின் 2வது பகுதியாக
வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை. பின்பு நான் பார்த்தபோது, இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவருடைய கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். நினைத்துக் கொள்ளுங்கள், ஏசாயா 66ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்களிலே சீயோனிலே அந்த பிரசவம் நடைபெறுகிறது. 1,00,000 ஒரு பரிசுத்த ஜாதி சீயோன் குமாரத்தி அல்லது சீயோன் பர்வதத்திலே பிறப்பிக்கப்படுகிற அந்த ஒரு பரிசுத்த ஜாதியாகிய 1,44,000 பேர் எங்கே பிறப்பிக்கப்பட்டார்கள்? சீயோனிலே. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இரண்டாவது, வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வானத்திலிருந்து சூரியன் உதிக்கிற திசையிலிருந்து ஏறி வந்த தூதன் பூமியிலே வந்து 144,000 பேருடைய நெற்றிகளிலே ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலாகிய பரிசுத்த ஆவியை கொண்டு அவர்களுடைய நெற்றிகளிலே முத்திரை போடுகிறான். அந்த முத்திரை போடப்பட்டவர்கள் இங்கே எங்க நிற்கிறார்கள்? வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே பின்பு நான் பார்த்தபோது, அதாவது யோவான் பார்த்தபோது, எந்த யோவான்? திவ்ய வாசகனாகிய யோவான் எனப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் சீடன். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை கண்டு பார்த்து கேட்டு எழுதி வைத்தவன் எழுதுகிறான். பின்பு நான் பார்த்தபோது, இதோ சீயோன் மலையின் மேல் அல்லது சீயோன் பர்வதத்தின் மேல், மகா வடிவான சீயோன் பர்வதத்தின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும். யார் ஆட்டுக்குட்டியானவர்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவ ஆட்டுக்குட்டியாக வந்தவர். கர்த்தராகிய இயேசுவுக்கு யோர்தான் நாட்டிலே ஞான ஸ்நானம் கொடுப்பதற்கு முன்பு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நாபகன் சீடர்களுக்கு அறிமுகப்படுத்தினார். சீடர்களுக்கும் யூதர்களுக்கும் அறிமுகப்படுத்தினார். அவர் நடந்து போகிறதை பார்த்து, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னார். அந்த தேவ ஆட்டுக்குட்டியாகிய ஆட்டுக்குட்டியானவர் எனப்பட்ட இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். இந்த யோவான், சீடன் யோவான் என்ன சொல்லுகிறான்? பத்ம தீவிலே இந்த உலகத்தின் கடைசி நாட்களிலே நடைபெறப் போகிற அந்த காரியங்கள் அனைத்தையும், மகாபயங்கரமான காரியங்கள், அற்புதங்கள், அடையாளங்கள் அனைத்தையும் கண்டு கேட்டு எழுதி வைத்த பரிசுத்த யோவான் சொல்லுகிற போது, அவரோட கூட சீயோன் மலையின் மேல் அல்லது சீயோன் பர்வதத்தின் மேல் அல்லது சீயோன் பட்டணத்திலே, அது எந்த இடத்திலே அந்த சம்பவம் நடைபெறுகிறதோ அந்த இடம்தான் சீயோன் பர்வதம், அந்த இடம்தான் சீயோன் மலை, அந்த இடம்தான் சீயோன் பட்டணம், தேவனுடைய பட்டணம், பரிசுத்த பட்டணம் அந்த இடமாகத்தான் இருக்கும். அது எந்த இடத்தில் வேண்டுமானாலும் நடக்கலாம். இந்த பூமியின் மேல், பூமியின் விசாலத்தின் மேல் எங்கோ ஒரு இடத்திலே அது நிச்சயமாக. ஆனால் வசனம் சொல்லுகிறபடி பார்த்தால் சூரியன் உதிக்கிற திசையிலிருந்து ஏறி வருகிற அந்த தூதன் நிற்கிற இடத்திலே தான் அது நடக்கும். அது எந்த இடமாகவும் இருக்கலாம். சூரியன் உதிக்கிற திசை என்றால் இந்த பூமியின் கிழக்கு திசை. நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அருமையானவர்களே. 144,000 பேரும் யாரோடு கூட இருக்கிறார்கள்? இவர்கள் யார்? மீகா 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின்படி கிறிஸ்துவானவருடைய சகோதரர்கள். ரோமர் 8ஆம் அதிகாரத்தின்படி அவர்கள் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவராகிய உயிர்த்தெழுந்தவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடன் சகோதரர்களானவர்கள். அந்த 144,000 பேரும் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். இவருடைய நெற்றிகளில் இவர்கள் தான் தேவபுத்திரர்கள், இவர்கள் தான் தேவனுடைய குமாரர்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய குமாரர்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவின் சகோதரர்கள்.
அவர்களுடைய நெற்றிகளில் கிறிஸ்துவானவருடைய பிதாவின் நாமம் எழுதப்பட்டிருக்கிறது. 2ஆம் வசனம் வெளிப்படுத்தல் 14:2. அல்லாமலும் அது மட்டுமல்லாமல் இடிமுழக்கம் பெருவெள்ள இரைச்சல் போலவும், பெருவெள்ள இரைச்சல் நாம் மழை காலங்களில் காட்டாற்று வெள்ளம் சீறி பாய்ந்து வருகின்ற போது இருக்கிற இரைச்சல் இருக்கல்லவா, அதுபோல, அதாவது பெருமழை அடைமழை காலங்களில், கனமழை காலங்களில் நான் இருக்கிற ஊர் ஒரு அறிமுகத்துக்காக சொல்றேன். பேச்சிப்பாறை, கோதையார் அந்த பகுதிகளில் காடுகளில் அடைமழை அல்லது கனமழை தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிற போது, பூமியின் நீரூற்றுகளும் எழும்பி வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்ற போது, மலைகளில் இருந்து அந்த டேம், பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி இப்படிப்பட்ட அணைகளுக்கு அந்த தண்ணீர் பாய்ந்து வருகிற இரைச்சல், மலைகளிலிருந்து பாய்ந்தோடி வருகிற காட்டாற்று வெள்ளத்தினுடைய இரைச்சல் சுமார் 20-25 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் கேட்குங்க. நான் இருக்கிற ஆற்றூர் வரைக்கும் கேட்கும். அந்த எப்ப கேட்கும்? இரவின் நிசப்தமான நேரங்களில் காட்டாற்று வெள்ளம் பாய்ந்து விடுகிற அந்த இரைச்சல், பேரிரைச்சல் அப்படி இருக்கும். நீங்க அருவிகளில் போய் நின்று பார்த்தா அந்த தண்ணீரை, பேரிரைச்சல் மிக்க தண்ணீரை பார்ப்பதற்காக கடந்து செல்கிறவர்கள் மலைப்பகுதிகளுக்கு சென்றால்தான் அந்த காட்டாற்று வெள்ளத்தினுடைய இரைச்சலை பார்க்க முடியும், கேட்க முடியும். அதுபோல பெருவெள்ள இரைச்சல் போலவும், பலத்த இடிமுழக்கம் போலவும், பலத்த இடிமுழக்கம் எல்லாரும் பார்த்திருப்பீங்க இல்லையா, கேட்டிருப்பீங்க. பயந்து அப்படியே ஓடி ஒளிஞ்சுக்குவீங்க. அதான் பலத்த இடிமுழக்கம் போலவும், மழை காலங்களில் பலத்த இடிமுழக்கம், மின்னல் புறப்பட்டு வருவது போல் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையை போல் இருந்தது. இசைக்கருவிகளை மீட்டுவோர் இசைப்பாடல்கள் இசைகளை இசைத்து பாடல் பாடுகின்ற போது பேரிரைச்சலோடு அந்த பல 100 இசைக்கருவிகளை ஒன்றாக ஒரே நேரத்தில் வைத்து மீட்டுகின்ற போது, வெகு சத்தமாய் மீட்டுகின்ற போது இருக்கிற இரைச்சல் போல் இருந்ததாம். 3ஆம் வசனம் வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புதுப்பாட்டை பாடினார்கள். அது சியோன் பர்வதம், மகாமேரு, வட திசையில் உள்ள சியோன் பர்வதம், வானமண்டலங்களின் உன்னதங்களில் இருக்கிற சியோன் பர்வதத்தில் ஆண்டையிலே. ஆனால் அந்த நாளிலே இந்த ஜனங்கள் பிறப்பிக்கப்படுகிற அந்த புது சிருஷ்டியாய், புது தேவகுமாரர், சாதாரண மனிதர்கள், கிறிஸ்துவின் சகோதரர்களாக, ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியக்காரர்களாக தெரிந்து கொள்ளப்பட்டு பரிசுத்த ஆவியானவரால் பிதாவின் நாமம் அவர்கள் நெற்றிகளிலே எழுதப்பட்டு பிறப்பிக்கப்படுகின்ற அந்த நாள் தேவனுடைய மகாமேரு பர்வதம் அல்லது வடதிசையில் உள்ள சியோன் பர்வதம் இந்த பூமியிலே வந்திருக்கும். பூமியின் சூரியன் உதிக்கிற திசையிலே வந்திருக்கும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அங்கே நின்று அவர்கள் இந்த 1,44,000 பேரும் சேர்ந்து நின்று பாடிக்கொண்டிருக்கிறார்களா. அதான் அந்த இரைச்சல். 1,46,000 பேர் பலத்த இடிமுழக்கம் போன்ற சத்தத்தோடு, பெருவெள்ளத்தின் இரைச்சல் போன்ற சத்தத்தோடு, சுரமண்டலக்காரர், இசைக்கருவி மீட்டுவோர் கூடி ஆயிரக்கணக்கான இசைக்கருவிகளை மீட்டி மகா சத்தமிட்டு பாடுகிற பாட்டின் இரைச்சல் போல இருந்திருக்கிறது. அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும், அதாவது ஜீவனுள்ள தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாகவும், 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும். ஜீவனுள்ள தேவனுடைய சிங்காசனம் எப்படி இருக்கிறது என்பதை எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்திலும் வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்திலும் நீங்கள் படித்து பாருங்கள். அங்கே இருக்கிற தோற்ற வடிவங்களைத்தான் இங்கே சொல்லுகிறார். சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும், ஜீவனுள்ள தேவனுடைய சிங்காசனத்தை சுமக்கிற 4 ஜீவன்கள்
அந்த 4 ஜீவன்கள் என்றால் 4 ஜீவன்களுக்கு ஒவ்வொரு முகத்துக்கும் 4 முகம் இருக்கிறது. மொத்தம் 4 ஜீவன்கள், மேலான அதிகாரம் பெற்ற 4 தூதர்கள். அந்த ஒவ்வொரு தூதனுக்கும் 4 முகம் இருக்கிறது. 4 முகங்களிலே முதல் முகம் கழுகு முகம், 2வது முகம் காளை முகம், 3வது முகம் மனுஷ முகம், சிங்க முகம், 4வது முகம் மனுஷ முகம், மற்ற முகம். ஆக 4 முகங்கள், ஒவ்வொரு தூதனுக்கும் 4 முகங்கள் இருக்கிறது. முதல் முகம் கழுகும் பறக்கிற கழுகின் முகம், 2வது முகம் ஓடுகிற காளையின் முகம், 3வது முகம் கர்ச்சிக்கிற சிங்கத்தின் முகம், 4வது முகம் மனுஷ முகம். அந்த 4 முகம் கொண்ட 4 தூதர்கள். ஒவ்வொரு தூதனுக்கும் 4 வடிவங்கள் இருக்கிறது. பார்த்திருக்கீங்களா? அத படத்துல பார்த்திருப்பீங்க. மாற்று சமய நூல்களிலே சொல்லப்படுகிற பிரம்மா, படைப்பின் கடவுள் பிரம்மாவுக்கு 4 முகங்கள் இல்ல. இங்க ஜீவனுள்ள தேவனுக்கு 5 முகங்கள். அது அதோ முகம், பார்க்க முடியாத ஒளியின் வடிவம், பிரகாசிக்க டைமண்ட், வைடூரிய கல் போன்ற நீல நிறமுள்ள ரத்தினக்கல். அந்த முகத்தை பார்க்க முடியாது. அதான் ஒளி, ஜீவனின் ஒளியாகிய தேவன். மற்ற 4 முகங்களும் ஒவ்வொரு முகத்துக்கும், ஒவ்வொரு ஜீவனுக்கும் 4 முகங்கள். கழுகின் முகம், காளையின் முகம், சிங்க முகம், மனுஷ முகம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதான் எசேக்கியேலும் அந்த காட்சியை தான் 2 முறை பார்க்கிறார். எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்திலும் 10ஆம் அதிகாரம் அல்லது 11ஆம் அதிகாரத்திலும் என்று நினைக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதின சீடன் யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் எழுதி வைத்திருக்கிறான். கண்டுதான் எழுதி வைத்திருக்கிறான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அந்த இவர்கள் எங்கே நிற்கிறார்கள்? இந்த 1,44,000 பேரும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும். வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்திலே ஜீவனுள்ள தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக 24 சிங்காசனங்கள் இருந்தன. அதில் பூமியின் மனிதர்களுடைய மூப்பர்கள் 24 பேர் தங்கள் சிரசிலே கிரீடம், பொற்கிரீடம் சூடினவர்களாய் 24 சிங்காசனங்களிலே இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 24 சிங்காசனங்களில் இருக்கிற 24 மூப்பர்களுக்கு முன்பாகவும் ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக நிற்கிற 3 ஒரு பொன் குத்து விளக்கு, ஒரு 7 பொன் குத்து விளக்குகளை தாங்கி நிற்கிற ஒரு பொன் குத்து விளக்கு தண்டும், அதாவது 7 பொன் குத்து விளக்குகளை தன் சிரசின் மேல் தாங்கி நிற்கிற ஒரு பொன் குத்து விளக்கு தண்டாகிய பிரதான ஆசாரியனும், அதற்கு அந்த 7 குத்து விளக்குகளுக்கும் எண்ணெய் வார்க்கிற, ஒலிவ எண்ணெயை வார்க்கிற பொற்குழாய்களோடு நிற்கிற 2 ஒலிவ மரங்களும். ஆக 3 நட்சத்திர மூப்பர்கள். யார்? பூமியின் ஒட்டுமொத்த ஜனங்களுக்கும் பிரதானிகள் ஜனங்களுக்குமாக தேவனுக்கு முன்பாக நிற்கிற தேவனுடைய மகா பரிசுத்தனாகிய பிரதானாசாரியனும், அபிஷேகம் பண்ணப்பட்ட, தேவனுக்கு முன்பாக நிற்கும்படியாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட 2 சாட்சிகளும், மோசேயும் எலியாவும் ஆரோனும். ஆக 3 பேரும் அங்கே நிற்கிறார்கள். ஆக மொத்தம் 27 மூப்பர் பிரதானிகள் அங்கே தேவனுக்கு முன்பாக நிற்கிறார்கள். அவர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டின் இரைச்சல் தான் பெருவெள்ளத்தின் இரைச்சல் போலவும், இடிமுழக்கம், பலத்த இடிமுழக்கம் என்ற சத்தமாகவும், சுரமண்டலங்களை வாசிக்கிறவர்கள் வாசிக்கிற போது பாடுகிற அந்த வருகிற இரைச்சலாகவும் இருந்திருக்கிறது. அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 1,44,000 பேரை அல்லாமல் வேறு ஒருவரும் கற்றுக்கொள்ளக்கூடாது. யாருக்கு? தூதர்களுக்கும் தெரியாது. கிறிஸ்துவனுடன் சகோதரர்களாக பூமியிலிருந்து மீட்டு ரட்சிக்கப்பட்டு தங்கள் பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளிலே எழுதப்பட்டிருக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியக்காரர்களாகிய இந்த 1,44,000 பேருக்கு மட்டுமே
அந்த பாட்டு தெரியும். அதான் பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 144,000 பேர்களுக்கே அல்லாமல், அதாவது கிறிஸ்துவின் பிதாவின் நாமம் நெற்றிகளில் தரிக்கப்பட்ட கிறிஸ்துவின் சகோதரர்களாகிய 144,000 பேர்கள் அவர்கள்தான் பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய தூதனால் முத்திரை பரிசுத்தாவியானவரால் பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டு முத்திரையிடப்பட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். அவர்களுக்கு மட்டும்தான் கற்றுக்கொள்ளவும் அந்த பாடலை பாடவும் முடியும். வேற யாருக்கும் தெரியாது. 4ஆம் வசனம், வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இவருடைய குணாதிசயம், அவருடைய தன்மைகள் எப்படி இருக்கிறது? நீங்க ஒரு இடத்துல, நான் இதுல ஒரு வார்த்தையை சொல்றேன், இந்த இடத்துல நீங்க இதெல்லாம் எங்க பண்ணணும்? டெஸ்ட் பண்ணணும். மறுபடி பிறந்த பரிசுத்தவான்கள் என்று தங்களை அழைக்கிறார்களே, அவங்கள்ட்ட இதை தேடி பார்க்கணும். இதுல ஏதாவது குணாதிசயம் அவர்கள்ட்ட இருக்கிற இல்ல. ஏன்னா இவர்கள் பொய்யர்கள். இவர்கள் வேதம் சொல்லுகிற மறுபடி பிறப்பை, பரிசுத்த ஜாதியை தாங்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். தெய்வீக குணங்களற்றவர்கள், கிறிஸ்துவின் பண்பியல்புகள் அற்றவர்கள், கிறிஸ்துவின் சகோதரராய் இருக்க தகுதியற்றவர்கள். மாம்சீக குணங்களை, மாம்சீக இச்சைகளை, பாவ மாம்சத்தின் இச்சைகளை, குணாதிசயங்களை ஒழித்துவிட முடியாதவர்கள், மகா பாவிகள் சொல்லுகிறார்கள், நாங்கள் மறுபடி பிறந்த தேவபுத்திரர்கள், நாங்கள் பேசுகிற பாசை தேவனுக்கு எங்களுக்கும் தான் தெரியும், பூமியில மனுஷனுக்கு தெரியாது. மனுஷனுக்கு தெரியாத பாசை எதுக்கப்பா நீங்க பாடுற? கேட்டா பதில் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் சொல்லுவாங்க. நீங்கள் பாவிகள், சபிக்கப்பட்டவர்கள், நீங்கள் செத்த சபையார், இவங்க எல்லாம் உயிரோடு இருக்கிற சபையா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க யோசிச்சு இதை கம்பேர் பண்ணி பாருங்க, ஒப்பீடு செய்து பாருங்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற குணாதிசயங்களில் ஏதாயிலும் அவர்களிடத்தில் இருக்கிறதா என்று. இவர்கள் மறுபடி பிறக்காத பாவிகள், பொய் சொல்லுகிறார்கள். அடுத்ததாக 4ஆம் வசனம், வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அது என்ன சொல்லுகிறது? அந்த குணாதிசயங்களையும் ஒப்பீடு செய்து பாருங்கள். இன்றைய மறுபடி பிறந்த பரிசுத்தவான்களையும் வான்களை வைத்து நீங்கள் இந்த வசனத்தில் சொல்லப்படுகிற வார்த்தைகளை, இனி விவரிக்கப்படுகிற வார்த்தைகளை ஒப்பீடு செய்து கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே. ஸ்திரீகள் என்றால் யார்? பெண்கள். பெண்களால் தங்கள் சரீரத்தை, தங்கள் ஆத்துமாக்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே. நம்ம ஆசாமிகள் யாராவது இருக்காங்களா? பெண்ணை தொடாதவர்கள், பெண்ணுக்கு பக்கத்தில் போகாதவங்க, பெண்களால் தங்கள் சரீரத்தை கரைப்படுத்தாதவர்கள் யாராயிலும் இருக்கிறார்களா? இதுதான் முதல் தகுதி. முதல் தகுதி. ஒருவன் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் உடன் சகோதரனாக இருக்க தகுதி என்னவெனில், பெண்களால் தன்னை எக்காலத்திலும் கரைப்படுத்தி இருக்கக்கூடாது. 2, ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியக்காரனாக தன் நெற்றியில் பரிசுத்தாவியானவரால் பிதாவின் பெயர் முத்திரை அடையாளமாக எழுதப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்றால், அந்த 144,000 கிறிஸ்துவின் சகோதரர்களில் ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியக்காரர்களில் ஒருவனாக ஒருவன் இருக்க வேண்டும் என்றால், அவன் எந்த சூழ்நிலையிலும் பெண்களால் தன்னை, தன் சரீரத்தையோ தன் ஆத்மாவையோ கரைப்படுத்தி இராதவனாக இருக்க வேண்டும். 2, இவர்களே கற்புள்ளவர்கள். பெண்களில் கற்புள்ளவர்கள், கன்னி பெண்கள் இருப்பது போல இன்னைக்கு யாரையும் பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. இருப்பாங்க கொஞ்சம் பேர். எல்லாரையும் ஒட்டுமொத்தமா இல்ல மோசமானவங்க சொல்ல முடியாது, மாமிச இச்சையிலே புரளுகிறவர்கள் என்று சொல்ல முடியாது. இருந்தாலும் தேவன் ஒரு கூட்டத்தை பத்திரமாக வைத்திருப்பார். பெண்களுக்கு தான் கற்பு உண்டுன்னு சொல்லாதீங்க, ஆண்களுக்கு கற்பு இல்லைன்னு இங்கே சொல்லப்படுகிறது. 144,000 பேர் தங்களை பெண்களால் காலத்திலும் கரைப்படுத்தாத, தீட்டுப்படுத்திக் கொள்ளாத 144,000 கற்புள்ள ஆண்கள் தேவபுத்திரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தேவபுத்திரர்களாக பிறக்கணும்.
எல்லாரும் சொல்ல முடியாது நாம் பெண்களால் கரைபடாதவன் என்ன. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆண்களுக்கும் கற்பு உண்டு, பெண்களுக்கு மட்டுமில்லை. இதை இந்த உலகம் ஆண்கள் கற்பழிஞ்சாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றவங்க, பெண்களை மட்டும் மோசம் போக்குவதற்காக, மட்டம் தட்டுவதற்காக அவர் கற்பிழந்தவள், கற்பழிந்தவள், கற்பழிக்கப்பட்டவள் என்று பட்டம் சூட்டுவாங்க. கற்பழிச்சவன் எங்க போனான்னு தெரியாது. அதான் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்திலே சொல்லுவார், ஒரு விபச்சார ஸ்திரீயை, பெண்ணை யூதர்கள் கல்லறிந்து கொலை செய்யும்படி துரத்தி கொண்டு வருகிறார்கள். இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வந்து அந்த பெண் அவர் மணலிலே உட்கார்ந்து இருக்கிறார். அமர்ந்திருக்கிற இடத்திலே அவருக்கு முன்பாக விழுகிறாள். அவர் ஏறிட்டு பார்த்து அது தரையில எழுதி கொண்டிருக்கிறார். அவளை கல்லறிந்து கொலை செய்ய துரத்தி வந்த யூதர்கள், வாலிபர்கள், சிறுவர்கள், வாலிபர்கள், முதியவர்கள், ஆசாரியர்கள், லேவியர்கள், பிரபுக்கள், இவர்கள் எல்லாரும் இயேசுவை பார்த்து கேட்கிறார்கள், போதகரே, இவள் நம்முடைய மோசேயினுடைய நியாய பிரமாணத்திற்கு மீறி நடந்து விபச்சாரத்திலே கையுங்களவுமாய் பிடிக்கப்பட்டவள். ஏயா விபச்சாரத்திலே கையுங்களவுமாய் பிடிக்கப்பட்டாள் என்று ஒருத்தியை கல்லறிந்து கொலை செய்வதற்கு துரத்தி வருகிறீர்கள்? அவளோடு கூட இருந்தவன் எங்கே? கேட்போமா இல்லையா? இல்ல. அவளோடு கூட இருந்து அவளோடு விபச்சாரம் செய்தவன் எங்கே? கையும் களவுமாய் பிடிக்கப்பட்டாள் என்று சொல்லுகிறீர்களே, அவன் எங்கே? கூட இருந்த விபச்சாரன் எங்கே? விபச்சாரியை பிடித்து வந்திருக்கிறீர்கள், விபச்சாரன் எங்கே? அவன் அந்த துரத்தி வந்த கூட்டத்தோடு தன் கைகளிலே கற்களோடு நின்று கொண்டிருக்கிறான். இதுதான் இந்த ஆண்களுடைய புத்தி. புரியுதுங்களா? விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்டவள் விபச்சாரி பட்டம் பெற்று கல்லறிந்து கொலை செய்ய துரத்தி வரப்படுகிறாள். அவளோடு படுத்திருந்து அவளோடு கூட உடலுறவு கொண்ட அந்த விபச்சாரன் எங்கே? அவனை விட்டு விட்டார்கள். அவன் அந்த கூட்டத்தில் வந்திருக்கான் அவளை கல்லறிவதற்கு. அவன் தான் அவளை கற்பழித்தான், அவனும் அவளை கல்லறிஞ்சு கொள்வதற்கு வந்திருக்கான். இதான் ஆண் புத்தி. மதம் 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 காமவெறி தன்னை மறைத்துக் கொள்ளுகிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே. எங்கே? அதனால் தான் இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே கேட்டார், கரைகளை எழுதினார், வாயை திறந்து கேட்கவில்லை. அவளோடு இருந்தவன் எங்கே? அந்த கூட்டத்தில் அதனால் தான் சொன்னார், உங்களில் குற்றம் இல்லாதவன், இவளோடு விபச்சாரம் செய்ததிலே, இவளை விபச்சாரி ஆக்கியதிலே உங்களில் குறையில்லாதவன் யாராவது இருந்தா முதலாவது அவள் மேல் கல்லறை. ஒருவேளை இல்ல, எல்லாரும் கல்ல கிட்ட போட்டு போயிட்டான். ஏன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? அவளை கல்லறிந்து கொலை செய்ய யோக்கியர்களாக கல்லை தூக்கி கொண்டு அவளை துரத்தி வந்தவர்கள், விரட்டி வந்தவர்கள் அனைவரும் அவளோடு கற்பிழந்தவர்களும் அவளை கற்பழித்தவர்களுமே யோக்கியனுங்க. இதான் இன்றைக்கு இருக்க பரிசுத்தவான்களுடைய யோக்கியம். புரியுதா உங்களுக்கு? இதுக்கு மேல நான் சொல்லல, நீங்களே யோசித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இவர்களே கற்புள்ளவர்கள். எவர்கள்? ஸ்திரீகளால் தங்களை கரைபடுத்தாதவர்களே. கடுத்தாதவர்கள் அந்த 1,00,000 பிதாவின் நாமம், பிதாவாகிய தேவனுடைய பெயர் தங்கள் நெற்றிகளிலே முத்திரை விட்டாக பதிக்கப்பட்டிருக்கிறவர்கள். பரிசுத்த ஆவியினால் தாங்கள் எழுதி கொள்ளவில்லை, பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்டவர்கள். அவர்களே கற்புள்ளவர்கள். கற்புள்ளவர்கள் இவர்களே. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. ஆட்டுக்குட்டியானவர் அதாவது மரித்து உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து, தேவாதி தேவன், மகாதேவன், சர்வவல்லமையுள்ள ரட்சகர், எங்கே போனாலும் அவரை பின்தொடர்கிறவர்கள் இவர்களே என்று சொல்லுகிறார். இங்க யாராவது போறாங்களா? நிறைய பேர் போறாங்க. எங்க? பரலோகத்துக்கும் போறாங்க, பாதாளத்துக்கும் போறாங்க, டெய்லி போறாங்க. எப்படின்னு தெரியல. விசா கிடைக்குதா? சிலர் மிஞ்சி போய் இயேசு கிறிஸ்துவோடு இட்லி வடை எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க, புட்டு பயறு பாயசம் எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க, பால் ஆப்பம் எல்லாம், தேங்காய் பால் ஆப்பம் எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க. புறம்போக்குகள் எங்க போய் சாப்பிடுறாங்களோ தெரியல. அதை விட்டுரும்.
இங்க என்ன சொல்லுகிறார்? ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து எங்கே போனாலும் இவர்கள் 1,44,000 பேரும் கிறிஸ்துவனுடன் சகோதரர்களாக, கிறிஸ்துவனுடன் ஊழியக்காரர்களாக, பிதாவின் குமாரர்களாக இயேசு கிறிஸ்துவோடு பின்தொடர்ந்து செல்கிறார்கள். இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். இன்னும் மீட்டுக் கொள்ளப்படலைங்க, மீட்டுக் கொள்ளப்பட்டார்கள் என்பதற்கு அடையாளமாக இவர்கள் மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் என்று முற்கால துணியிலே, அதாவது பாஸ்ட் டென்ஸிலே சொல்லப்படுகிறது. இனிதான் மீட்டுக் கொள்ளப்பட போகிறார்கள். இதுவரையிலும் அவர்கள் பிறப்பிக்கப்படவே இல்லை. நீங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? ஏசாயா 66 அதிகாரம் 7, 8, 9 வசனங்களின்படி இவர்கள் இதுவரையிலும் இந்த பூமியிலே மறுபடி பிறப்பிக்கப்படவில்லை. மறுபடி பிறப்பிக்கப்படும் போதுதான் அவர்கள் மீட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எப்போ அது நடக்கும்? கர்த்தருடைய மகாபயங்கரமான கோபத்தின் நாளிலே, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அதன் குடிமக்கள் அனைவரையும் ஜீவஜந்துக்கள் அனைத்தையும் அழித்து ஒழிக்கும்படியாக மனுஷகுமாரன் தம்முடைய உக்கிர கோபத்தோடு, அவருடைய உக்கிர கோபம் பற்றி எரிக்கிற போது இந்த வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரம் செடி கொடிகளையும் மிருக ஜீவன்களையும் மனிதர்களையும் அழித்துப்படும்படியாக தமது உக்கிர கோபத்தோடு, பற்றி எரிகிற மகாபயங்கரமான கோபத்தோடு அவர் புறப்பட்டு வருகிற நேரத்திலே இந்த உலகத்தை அழிக்க அவர் துணிந்து வருகின்ற வேளையிலே தான் இந்த மறுபடி பிறப்பு சம்பவிக்கும். ஏன்னா அவருடைய தேவனுடைய கோபத்தை நிறுத்துவதற்கு இந்த 1,44,000 பேரிலே முதலாவது மறுபடி பிறக்கிறவன் தான் அவருக்கு முன்பாக நிற்க முடியும். அவருக்கு முன்பாக நிற்க முடியும். யார் அவன்? எசேக்கியேல் 22 அதிகாரம் 30 வசனத்திலே, நான் பூமியை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று சொல்லுகிறாரே, அந்த அவர் தேடுகிற மனுஷன் தான் அந்த முதலாவது மறுபடி பிறக்கிற மனுஷன். நன்றாக புரிந்து கொள்ளும். அவன் இன்னும் பிறக்கல. அவன் பிறந்திருந்தா பூமியை அதன் குடிமக்களோடு தேவன் இதற்கு முன்பு அக்கிரமத்திற்கு முடிவு வருத்தி இருப்பார், முடிவு உண்டாக்கி இருப்பார். அக்கிரமக்காரர்கள் இந்த உலகத்திலே பெருகி இருப்பதற்கு காரணம் மறுபடி பிறப்பிக்கப்பட வேண்டியவர்கள் இன்னும் பிறப்பிக்கப்படவில்லை. ஆனால் அவர்கள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று வேதம் ஆணித்தரமாக சொல்கிறது. அது தேவனுடைய பார்வையில் அவர்கள் பிறப்பிக்கப்பட்டாயிற்று. மனிதர்களுடைய பார்வையில் அவர்கள் இன்னும் பிறப்பிக்கப்படவில்லை. இதனால் இந்த நயவஞ்சகத்தை, இந்த இடைவெளியை பயன்படுத்தி, இந்த அறியாமையை பயன்படுத்தி இன்றைய கள்ளர்கள், நாங்கள் மறுபடி பிறந்தவர்கள், நாங்கள் பேசுகிற பாசை தேவனுக்கும் எங்களுக்கும் தான் தெரியும், தூதனுக்கும் தெரியாது, மனுஷனுக்கும் தெரியாதுங்கிறாங்க. இவர்களெல்லாம் பெண்களோடு புரண்டு கொண்டிருக்கிறவர்கள், பண ஆசையிலே புரண்டு கொண்டிருக்கிறவர்கள், தங்கள் சரீரங்களை கெடுத்து சீரழித்து அருவருப்பாக்கி பெண்களால் கரைப்பட்டவர்கள். இவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், நாங்கள் தேவனுடைய மனுஷர்கள், நாங்கள் மறுபடி பிறந்த பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிறார்கள். இங்கே நான் செய்திக்குள்ளே வருகிறேன். இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும், மனுஷரிலிருந்து தேவனுக்கும், ஆட்டுக்குட்டியானவருக்கும், ஆட்டுக்குட்டியானவர்னா மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் என்று பரிசுத்த யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 14 அதிகாரம் 4 வசனத்திலே பரிசுத்த ஆவியானவர் யோவானுக்கு கற்பித்ததை அவர் எழுதுகிறார். 5 வசனம், இவர்களுடைய கையிலே கபடம், இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர்களுடைய வாயிலே இந்த கிறிஸ்துவனுடன் சகோதரர்களாகவும் ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியக்காரர்களாகவும்
பரிசுத்தாவியானவரால் பிதாவாகிய தேவனுடைய நாமம், பெயர், அவர்களுடைய முன் நெற்றிகளிலே பெயர் எழுதப்பட்டவர்கள் ஆகிய இந்த 1,44,000 மீட்டுக் கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களிடத்திலே, மறுபடி பிறப்பிக்கப்பட்ட தேவபுத்திரர்களிடத்திலே அவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. கபடம்னா என்ன? வஞ்சகம், பொய், ஏமாற்று, பொய் சாட்சி. இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. ஆனால் இன்றைய கிறிஸ்தவர்களிடத்திலே, இன்றைய கள்ள தேவனுடைய மனுஷர்களிடத்திலே, கள்ள பரிசுத்தவான்களிடத்திலே, கள்ளத்தனமாக தண்ணீரிலே மூழ்கி மறுபடி பிறந்த ஓநாய்களிடத்திலே வாய் நிறைய பொய், இருதயம் நிறைய பொய் சாட்சி. வேற ஒண்ணும் இல்லை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இவருடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருந்தார்கள். இருந்தார்கள் அல்ல, இருக்கிறார்கள். இவர்களுடைய கையிலே வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். அதாவது குற்றம் இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். எவன் ஒருவனும், சாத்தான் கூட இவர்களின் மேல் குற்றம் சுமத்த முடியாது. ஏனெனில் இவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்களும் பரிசுத்தவான்களும் கபடற்றவர்களும் கரையற்றவர்களும் மாசற்றவர்களும் குற்றமற்றவர்களுமாயிருக்கிறார்கள். சாத்தான் கூட குற்றம் சுமத்துகிறவனாகிய, விரோதம் உண்டாக்குகிறவனாகிய, கலகம் உண்டாக்குகிறவனாகிய சாத்தான், சோதனைக்காரனாகிய சாத்தான் கூட இந்த 1,44,000 பரிசுத்தவான்களிடத்திலே குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. ஏனெனில் இவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக வாயிலே கபடமற்றவர்களாய், சிங்காசனத்திற்கு முன்பாக மாசற்றவர்களாய், குற்றம் இல்லாதவர்களாய், கரையற்றவர்களாய், பொய்சாட்சியற்றவர்களாய், பொய்யற்றவர்களாய், கற்புள்ளவர்களாய் இருக்கிறார்கள். இவர்களுக்கு பண்புகள் இந்த உலகத்தில் எந்த மறுபடி பிறந்த ஓநாயின் இடத்திலாயிலும், எந்த மறுபடி பிறந்த அந்நியவாசை பேசுகிற மறுபடி பிறந்த தேவனுடைய மனுஷனிடத்திலாயிலும், எந்த பரிசுத்தவானிடத்திலாயிலும் இருக்கிறதா சோதித்து பாருங்கள். இவர்கள் பொய்யர்கள், இவர்கள் கள்ளர்கள், இவர்களை ஏமாற்று பேர் வழிகள், இவர்களை வஞ்சகர்கள். ஆனால் ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோரினால் தங்கள் நெற்றிகளிலே பிதாவின் நாமம் முத்திரையிடப்பட்டு இவர்கள் தேவனுக்கென்றும் ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கென்றும் மீட்டுக் கொள்ளப்பட்ட இவர்கள் மாசற்றவர்களாய் இருக்கிறார்கள். இவர்கள் எழும்பி வரப்போகிறார்கள். காலம் கனிந்திருக்கிறது. கர்த்தர் வரப்போகிறார். நீங்கள் ஆயத்தப்படுங்கள், மற்றவர்களை ஆயத்தப்படுத்துங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய செய்தியை இத்துடன் நிறைவு செய்துவிட்டு 4வது பாகத்தை இதே செய்தியில் கிறிஸ்துவின் உடன் சகோதரர்களாகவும் ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியக்காரர்களாகவும் பரிசுத்த ஆவியினால் முன்னெற்றிகளில் முத்திரை தரிப்பிக்கப்பட்ட இந்த 1,44,000 பேர் மறுபடி பிறக்கப் போகிற அந்த பரிசுத்தவான்களை குறித்து கிறிஸ்துவினுடன் சகோதரர்களும் கிறிஸ்துவினுடன் ஊழியக்காரர்களும் ஆகிய இந்த 1,44,000 பேரை குறித்த செய்தியில் 4வது பகுதியை இந்த வாரத்தின் இறுதியிலே வருகிற வெள்ளிக்கிழமை அன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதுவரை அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு மன விருப்பம் இருந்தால் இந்த செய்திகளை காது கொடுத்து கேளுங்கள். வேதாகமத்தை திறந்து வைத்து படித்துக் கொண்டே உங்கள் சந்தேகங்களை வேத வசனங்களிலே, அந்த வேதாகம பகுதிகளிலே படித்து அதை பூர்த்தி செய்யுங்கள். மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுங்கள். கர்த்தர் வருகிறார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் ஆத்துமா மீட்பின் நாளிலே தேவ சமூகத்திலே நிற்கும் என்கிற உறுதியோடு இந்த செய்தியை நான் உங்களுக்கு நிறைவு செய்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா.